ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உச்சன் வீட்டில் ராகுவும் கேதுவும். இதன் தலைப்பு கிரகங்களுடைய வலிமைகளை கணக்கிடுதல் அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் சிரமமான விஷயம். அந்த கணக்கீடுகள் எந்த அளவுக்கு நம்ம துல்லியமாக ஒரு கிரகத்தின் வலிமையை கால்குலேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பலன்கள் துல்லியமாக வரும். ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு, மாதம் 10,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு. இன்னொருத்தர் வேலைக்கு போகிறாரு, மாதம் 50,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு. இன்னொருத்தரும் வேலைக்கு போகிறாரு, மாதம் 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. இன்னொருத்தர் வேலைக்கு போகிறாரு, மாதம் 15 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. இப்போ இந்த 4 பேருமே வேலைக்கு போகிறாங்க. யாரும் முதலாளி இல்லை, யாரும் பிஸ்னஸ் மேக்னெட் இல்லை, சுயதொழில் புரியலை. ஆனால் வேலை பார்ப்பதிலேயே ஒருத்தர் 10,000 ரூபா சம்பளத்தையும் ஒருத்தர் 15 லட்ச ரூபா சம்பளத்தையும் வாங்கிறதுக்கான வித்தியாசமே அந்த ஜாதகத்தில் கிரகங்களின் வலிமையை கணிக்கும் துல்லியத்தன்மையில் தான் ஒழிஞ்சிட்ருக்கு. அந்த கிரகங்களின் வலிமையை கணிக்கிறதுல ஒரு வீடு கொடுத்தவனின் நிலைப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு கிரகம் யாருடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறது என்பதை பொறுத்து, அந்த கிரகத்தைக்கு வீடு கொடுத்தவனின் வலிமை என்னங்கிறத பொறுத்து இந்த கிரகம் மறைமுகமாக ஒரு வலுவை பெறும். கிரகம் நேரடியாக ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம்னு அடைகிறது ஒரு பக்கம். வீடு கொடுத்தவன் வலு மூலமாக ஒரு கிரகம் பெறக்கூடிய வலிமைங்கிறது இன்னொரு பக்கம். இப்போ ராகு கேதுவுக்கு நேரடியாக ஆட்சி வீடுகள் இல்லை, உச்ச வீடுகள் இல்லை, நீச்ச வீடுகள் இல்லைங்கிற கருத்துக்கள் இருந்தாலும், இப்போ உச்ச வீடு நீச்ச வீடுங்கிறதுல மாறுபாடான கருத்துக்களை மூல நூல்களே சொல்லி வச்சுட்டு இருந்தாலும், ராகு கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் உச்சமடைந்தால் எப்படி இருக்கும்? பொதுவாக உச்சன் வீட்டில் ராகுவும் கேதுவும் அமர்றது எல்லா ஜாதகத்துக்குமே சிறப்புங்க. ஏன்னா அது 6ஆம் அதிபதி வீடாக இருந்தாலும் சரி, 8ஆம் அதிபதி வீடாக இருந்தாலும் சரி, 12ஆம் அதிபதி வீடாக இருந்தாலும் சரி, ராகு கேதுக்கு வீடு கொடுத்தவன் உச்சமாக இருக்கான். அந்த வீடு கொடுத்தவனின் வலுவின் அடிப்படையிலேயே ராகு கேது கூடுமான வரை ஜாதகருக்கு நற்பலன்களை வாரி வழங்கும் தன்மை கொண்ட கிரகமாக மாறிடும். எந்த வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிற நல்ல பலன். இப்போ 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம்லாம் மோசமான பலன் தான், நெகட்டிவ் பலன்கள் அதிகம். ஆனாலும் அந்த வீட்டுக்குள்ளேயும் சில அபூர்வமான நல்ல பலன்களும் ஒழிஞ்சிட்டு இருக்கும். இப்போ 6ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது, நல்ல கடன் கிடைக்கிறது, நல்ல உழைப்பாளிகள் கிடைக்கிறது, நோயற்ற வாழ்வை வாழ்கிறதுங்கிற மாதிரி இருக்கும். 8ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு, உழைக்காமல் வர்ற பணம், லாட்ரி சீட்டு யோகம், வெளிநாட்டு வாழ்க்கை, பங்குச்சந்தை ஆதாயம் இது கிடைக்கும். 12ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அயல் தேசத்தில் வசிப்பது, மறைமுக சொத்துக்கள், மறைமுகமாக சுகபோகங்கள் அனுபவிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும். அப்போ கெட்ட வீடுகள்னு சொல்லக்கூடிய வீட்டில் ராகு கேது அமர்ந்திருந்தாலும் இந்த வீடு கொடுத்தவன் வலுத்து விட்டான் என்றால் அந்த ஜாதகருக்கு ராகு திசையோ அல்லது கேது திசையோ நடப்பிற்கு வரும்போது இந்த உச்சனுடைய வலிமையை முழுமையாக ஜாதகருக்கு கொடுக்கறதுக்கு நின்ற வீட்டின் அடிப்படையில் செயல்படும். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ மேசத்தில் ராகு இருக்கார் அல்லது கேது இருக்கார், செவ்வாய் உச்சமாக இருந்தால் போதும், ஃபுல் பவரில் அவர் வேலை செய்வார். இது இப்போ ரிஷப லக்னம்னே எடுத்துக்குவோம். ஒரு ரிஷப லக்ன ஜாதகத்திற்கு மேசத்தில் ராகு இருக்கார். இது என்ன? 12ஆம் இடம். வீடு கொடுத்த செவ்வாய் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல 7, 12 குடையவன்கிற முறையில் உச்சமாக இருக்கார். இப்போ இவருக்கு செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசை வரும்போது இந்த உச்சன் வீட்டில் அமர்ந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் வெளியூர் வாசம், பிரயாணங்கள்னால ஆதாயம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது மூலமாக வளர்ச்சி, அது மறைமுக அதிகார பதவிகள், தூரதேச பிரயாணத்தில் நிறைய பலனடையக்கூடிய யோகிதைகள், அந்நிய மொழி பேசுகிறவங்களால் வளர்ச்சி முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியதைகள்னு கொடுத்துருவார். ரிஷபத்தில் ராகுவோ கேதுவோ அமர்ந்திருக்க சுக்கிரன் உச்சம் பெற்று இருந்தால் போதுமானது. மிதுனத்தில் ராகுவோ கேதுவோ அமர்ந்திருக்க புதன் உச்சம் பெற்று இருந்தால் போதுமானது. இதில் உச்ச வலிமை தான் ரொம்ப சிறப்பு. கூடவே இருந்து ஆட்சி வலிமை அடையும் போது அது அவ்வளோ பெரிய நன்மைகள் தர்றதில்லை. எப்போவுமே இந்த ராகு கேது துஷ்டன் தான், தூரமாக வச்சு தான் அழகு பார்க்கணும். துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான கிரகங்கள் தான் ராகு கேது. பிளாக் ஹோல்ஸ், கருந்துளைகள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கிட்ட போயிட்டோம்னா உள்ளே இழுத்துடுவாங்க. ஸோ தூரமாக இருந்து தான் அவங்கள ஒன்று ஆக்டிவேட் பண்ணணும், இயக்கணும், நல்லது செய்ய தூண்டணும். கடகத்தில் ராகுவோ கேதுவோ அமர்ந்திருக்கும் போது சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக வேற எங்கேனும் இருப்பதோ அல்லது சந்திரன் உச்சம் பெற்று ரிஷபத்தில் இருப்பதோ சிறப்பு. சிம்மத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கும்போது சூரியன் உச்ச வலிமையோடு இருக்கிறது சிறப்பு.
இப்போ கன்னியில் ராகு கேது இருக்கும்போது புதன் உச்சம் அடைகிறாருன்னா ரொம்ப க்ளோஸாக இல்லாமல் 15 டிகிரிக்கு மேலே விலகி இருந்துட்டான்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனால் நேச்சுராகவே பார்த்தீங்கன்னா ராகு கேதுவுக்கு வந்து புதன் வலுத்துட்டா ராகு கேதுகள் எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் வைபுக்கு வந்துடுவாங்க, நல்லது செய்யக்கூடிய தன்மை கொண்டவர்களாக மாறிடுவாங்க. துலாத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கும்போதும் சுக்கிரன் தான். திரும்ப விருச்சிகத்தில் இருக்கும்போது செவ்வாய், தனுசுலேயோ மீனத்திலேயோ ராகு கேது இருக்கும்போது குரு உச்ச வலிமையோடு இருந்தார்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. மகரத்திலேயோ கும்பத்திலேயோ ராகு கேதுகள் இருக்கும்போது சனி உச்ச வலிமையோடு இருந்தார்னா சிறப்பு. எப்படி பார்த்தாலும் இந்த உச்சன் வீட்டில் ராகு கேது அமரும் போது தனது தசா காலங்களில் உயர்வுகளை நிச்சயமாக கொடுப்பார்கள். அந்த உயர்வுங்கிறது மறைமுக வீடுகளாக இருந்தாலும், இந்த லக்னத்திற்கு அவயோகியாக இருந்து அவர் உச்சம் பெற்று இருந்தாலும், இந்த பாயிண்டையும் நீங்கள் எடுத்துக்கணும். 6, 8, 12 இருந்தாலும் நல்லது நடக்கும், அவயோகி வீட்டில் நின்று அவர் உச்சமாக இருந்தாலும் நல்லது நடக்கும். இதுதான் ராகு கேதுவோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதனால தான் அவங்க நிழல் கிரகங்கள் எந்த பக்கம் சாய மாட்டாங்க, தங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க. ஒரு உதாரணமாக, ஒரு மகர லக்ன ஜாதகத்துக்கு 8ஆம் வீட்டில் வந்து ராகு உட்கார்ந்துட்டுருக்கார் அட்டமஸ்தானத்தில். வீடு கொடுத்த சூரியன் 4 உச்சம். இவருக்கு ராகு திசை வந்தால் ஜெயிக்கும். 8ஆம் இடத்தின் வாயிலான நற்பலன்களை கொடுப்பார். அவயோகியான சூரியனோட வீட்டில் தான் போய் உட்கார்ந்து ராகு உச்சமாக இருக்காருனாலும், ராகு தன் இயல்பின்படி அந்த 8ஆம் இடத்தில் அமர்ந்து வலிமை கொண்ட சூரியனுடைய வீடாக அது இருப்பதனாலே ஜாதகருக்கு தூரதேசத்தில் நகர்த்தி வைத்து வேற்று மொழி பேசுகிற இடத்துல உட்கார வச்சு ஜாதகரை ஜெயிக்க வைப்பார். ஸோ அவயோகி வீட்டில் உட்காந்துட்டாரே, அவர் தானே உச்சமாக இருக்கார், அதனால நமக்கு நன்மை நடக்குமா அப்படின்னு யோசிக்க வேண்டியதே இல்லை. இங்கே ஒரு பொது விதியின்படி ராகுவுக்கோ கேதுவுக்கோ வீடு கொடுத்தவர்கள் உச்ச வலிமையோடு இருந்து விட்டாலே அந்த ஜாதகம் எந்த லக்னமாக இருந்தாலும், உங்கள் லக்னத்துக்கு அது 12 வீடுகளில் எங்கே இருந்திருந்தாலும் அதன் வலிமையின் அடிப்படையில் தனது தசா காலங்களில் நிச்சயமாக ஜாதகருக்கு வளர்ச்சியை தருவார். 3ஆம் இடத்துல உச்ச வலிமையோட 3ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ உட்கார்ந்து அந்த வீட்டதிபதி உச்சமாக இருந்தாலும் நண்பர்களால், ஒப்பந்தங்களால், கையெழுத்தினால, சிநேகிதர்களால், இளைய சகோதரத்தினால, சிறு தூர பிரயாணத்தினால வெற்றியை கொடுக்கவே செய்வார். 4ஆம் இடத்துல உட்காந்து அந்த வீட்டு அதிபதி உச்சம் பெற்றிருந்தாலும் வீடு, வாசல், சொத்து, சுகம், பதவி, பட்டம் கொடுத்து ஜெயிக்க வைக்கத்தான் செய்வார். ஸோ எந்த வீட்டில் இருந்தாலும், அது நல்ல யோகமான வீடாக இருந்தாலும் சரி, அவயோக வீடாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டின் அதிபதி உங்களுக்கு நண்பராக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, உச்சம் இவர் அப்படின்னா இந்த பவர் ராகுக்கு அப்படியே போகும். ஏற்கனவே வலிமையான கோள்களாக இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் மேலும் தனது வீட்டதிபதியின் வலிமையும் பிடுங்கி அதையும் தன்வயப்படுத்தி அதை ஜாதகருக்கு நன்முறையில் செயலாற்றும் தன்மை கொண்டதாக மாற்றுவாங்க. ஸோ நல்ல வழியில் அது செயல்படுறதுக்கு இது பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். புரிஞ்சுங்களா? ஸோ ராகு கேதுவை கணிக்கும் போது இந்த நுணுக்கத்தை நாம் கண்டறிய வேண்டியது அவசியம். அவங்களுக்கு வீடு கொடுத்தவங்க எவ்வளோ பவரில் இருக்காங்க, அதுலேயும் உச்சன் வீட்டில் இருக்காங்களா, மிக மிக அற்புதமாக. இப்போ செவ்வாயின் உச்ச வீட்டில் அமர்ந்த ராகு, செவ்வாய் உச்சமாக இருக்க செவ்வாயோட வீட்டில் உட்கார்ந்தாருன்னா அதிகார பதவிகளை வெற்றியையும் தேடி தரத்தான் செய்வார். சுக்கிரனின் உச்ச வீட்டில் அமர்ற ராகு ஆட்டோமேட்டிக்காக, ராகுவோ கேதுவோ 2 பேருமே எடுத்துங்க, லக்ஸரியஸான வாழ்க்கை, சொத்து சேர்க்கும் யோகிதைகள், வீடு வாசல் வசதி வாய்ப்பு, அழகிய பெண்கள், திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் முன்னுக்கு வரது கொடுக்கதான் செய்வார். புதனுடைய உச்ச வீட்டில் அமர்ற ராகு கேதுகள் அறிவாற்றல் மிக்க செயல்களாலும், எழுத்துக்களாலும், இயங்குதலாலும், இயக்குதலாலும், கூர்மையான நுண்மதியினாலும் வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கதான் செய்வார். சந்திரனுடைய வீட்டில் உச்ச வீட்டில் அமர்ற ராகு கேதுகள் பதவி, பட்டம், அதிகாரம், தீர்க்கமான சொத்துக்கள், ஆயுள், உடல் சுகம் கொடுக்க தான் செய்வார். சூரியனுடைய உச்ச வீட்டில் அமரக்கூடிய ராகு கேதுகள் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து வளர்ச்சி, மேன்மை, முன்னேற்றம் போன்றவற்றை தந்து சம்பாத்திய வலுவுள்ள டாப் மோஸ்டான இடத்துக்கு கொண்டுட்டு போவாங்க. குருவனுடைய உச்ச வீட்டில் அமரக்கூடிய ராகு தனுசுலையும் மீனத்திலையும் இருந்து குரு உச்ச வீட்டில் அமரக்கூடிய புலமையினாலும், அறிவாற்றலினாலும், பன்மொழி திறமையினாலும், உழைப்பின் மேன்மையினாலும் வெற்றியை கொடுப்பாங்க. சனி பகவானுடைய உச்ச வீட்டில் அமரக்கூடிய ராகு கேதுகள் ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்திங்கன்னா நல்ல வேலைக்காரர்களை கொடுத்து பெரும் தொழிலதிபர்களாக உங்களை உருவாக்கி விட்டு பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்கள்னால ஆதாயத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க தான் செய்வாங்க. ஸோ இந்த சப்தகோள்கள் தான் உச்சம் பெற வலிமை கொண்டவர்கள். சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, சுக்கிரன், சனி மற்றும் புதன். அப்போ இவங்க வீடுகளில் இவங்க அமர்ந்து அவர்கள் உச்ச வலிமையோடு இருந்தால் நிச்சயமாய் நீங்கள் ராகு திசை, கேது திசையை நினைத்து கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.